வணக்கம் மக்களே. இப்போ இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டாக போயிட்டுருக்க இந்த எடிட்டிங்கை உங்களோட ஃபோட்டோ வச்சு எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ வீடியோ தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இந்த எடிட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் கூகுள் ஜெமினி வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. கூகுள் ஜெமினி ஓப்பன் பண்ணிட்டு கீழே அந்த ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணி கேலரி ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு உங்களோட ஒரு நல்ல ஃபோட்டோவை பார்த்து செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கங்க. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுக்குற ப்ராம்ப்டை ஜஸ்ட் காப்பி பண்ணி இங்கே கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணிங்க அப்படின்னா போதும். கொஞ்ச நேரம் சுற்றிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி தரமாக எடிட் பண்ணி கொடுத்துரும். இந்த இமேஜை கிரியேட் பண்ணுற இந்த ப்ராம்ப்ட்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு விட்டு சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டைம் இல்லை. இந்த ப்ராம்ப்டோட லிங்க் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயே கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பேன். ஸோ அதுக்குள்ளே வந்துட்டு அந்த சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்ட்ஸ் பாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டோட லிங்க்குமே கொடுத்துருப்பேன். ஸோ அந்த பாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும். இதில் கீழே இருக்க அந்த ஸ்டார்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஆயிரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1 அப்படின்ற மட்டும் டைப் பண்ணி சென்ட் பண்ணிங்க அப்படின்னா போதும். இந்த ப்ராம்ப்ட்லாம் அதுவே சென்ட் பண்ணி விட்டுரும். ஸோ உங்களுக்கு தேவையானதை நீங்கள் காப்பி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் செல்லாது கஷ்டம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயே லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்ட் லிங்க்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பேன். ஸோ அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா டேரெக்டாக அப்லோட் பண்ணி வச்சிருக்கேன். அதை கூட நீங்கள் காப்பி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம்.